36 வயசை கடந்த சிம்மராசிக்காரங்களும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனமாக இருக்கணும் இந்த வாட்டி. அவங்களுக்கு நிறைய பணம், மற்ற வசதிகள், இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன், பதவி உயர்வுலாம் யோகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. திறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305885885. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு விநாயகரும் முருகரும் ரொம்ப நல்லது. சுப்பிரமணிய பூஜைங்க ரொம்ப அம்மை. 36 வயசை கடந்த சிம்மராசிக்காரங்களும் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனமாக இருக்கணும் இந்த வாட்டி. சூரியன் பகை வீட்டில் 11ஆம் இடத்துல இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்லது தான். அது முதலீடு, பணம், மற்ற விஷயத்த பிரச்சனை, காதல் அமைப்பு, கணவன் மனைவி அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்லாம் மாறுறது, அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது, அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடுது, இதெல்லாம் நல்லது இருக்கும். அதெல்லாம் நல்லா நிறைய விஷயம் நடக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட இருக்கிறதுல நல்ல கௌரவம் ஏற்படும். அதெல்லாம் ஹாப்பியாக இருக்கக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளில் மட்டும் குடும்பத்திலையோ அல்லது லவ்வர்ஸ் விஷயத்துலையோ அல்லது கணவன் மனைக்குள்ளேயோ அல்லது தாய் வழி உறவுலையோ தந்தை வழி உறவுலையோ தகராறு வேணாம். ஆனால் பெற்றோர் பெரியோர் ரொம்ப நல்ல லெவலுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நிறைய பணம், மற்ற வசதிகள், இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன், பதவி உயர்வுலாம் பெற்றோர் பெரியோர் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் தானே. இளம் வயதை சார்ந்தவர்கள் 36 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய சுபகாரியத்தில் இந்த சிக்கல்லாம் தீர்ந்துடும். வெளியெடுத்து தகராறுலாம் தீரும். அப்பா அம்மாக்கெல்லாம் நல்லது நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தரும். வாகனத்தில் அனுகூலங்கள் தரும். வண்டி வாகனம் கற்றுக்கிறது, புதுசாக வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறது, அதெல்லாம் நல்லது இருக்கும். நிறைய நல்லது நடக்கும். பாசிட்டிவ் நிறைய நடக்கும். அதெல்லாம் ஹாப்பியாக மூமெண்ட்டு தானே. ஹாப்பி மூமெண்ட்டை சரியாக பயன்படுத்திக்கோங்க. யோகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிறைய சிக்கல் தீரும். வியாபாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஆச்சரியத்தக்க அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். உறவுகளில் இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மை. பொது பலன்களை பார்ப்போம். முதல் விஷயம், சித்திரை வைகாசி எவ்வளோக்கு பெரிய லெவலுக்கு வெயில் வாட்டி நம்மளை எடுத்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஆனி மாதத்தில் வெயில்கள் காணப்பட்டாலும், வெயிலின் உஷ்ண தாக்கங்கள் காணப்பட்டாலும், மழை நின்று பெய்யுமா. மழை பெய்கிற அடிக்கிற மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அரசாங்கம் இந்த இதெல்லாம் ஒன்றுமே கத்த முடியாது. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஆனி மாதத்தில் உக்கரம் எடுத்து பெய்யுமா. தென்னிந்தியாவில் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் பயங்கர மழை பெய்யும். துபாய், அரபு நாடுகளிலெல்லாம் வெள்ள பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு கடுமையான மழை பெய்யுமா. அமெரிக்காவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாம். அங்கே தார்மாரான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் சூரியன் பகை வீட்டில் இருக்கிறது தான். மலேசியாவில் பயங்கரமான வெள்ளம், பெரிய அளவில் இழப்புகள் எல்லாம் ஏற்படுமா. எங்கே? மலேசியாவில். அந்த அளவுக்கு உலகம் முழுவதும், அமெரிக்காவிலே காட்டுது. கடல் பகுதியில் திடீரென்று இயற்கை சீற்றத்துடன் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். படகுகள் விபத்து பெரிய வகையில் ஏற்படக்கூடிய அமைப்பாக காட்டுகிறது. பயணிகள் படகுலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். பெரிய பெரிய இடியெல்லாம் கடலில் தாக்கும் என்று காட்டுகிறது. மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு பார்த்து, வானிலை அறிக்கை பார்த்து பத்திரமாக செல்வது தான் நல்லதான். கடலில் மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னால் மீறாமல் இருக்கணுமா. வானிலை கவனித்து மீன் பிடிக்க போகிறதும், சரக்கு கப்பல்கள் தீ விபத்து, எதிர்பாராத விரிசல், இப்படி பாதிப்புகள் ஏற்படும் என்பது பஞ்சாங்கங்களுடைய குறிப்பு. தமிழகத்தில் திருச்சி, விருதுநகர், ராமேஸ்வரம், சிதம்பரம், கடலூர், கன்னியாகுமரி இந்த ஊர்களிலெல்லாம் மழையாலும் இயற்கை சீற்றத்தாலும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று மலை பிரதேசங்களிலெல்லாம்
எதிர்பாராத நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று அச்சுறுத்தல்கள் தமிழகத்தில் பல பகுதிகளில் திடீர் மேகமூட்டம், எதிர்பாராத இடத்தில் நேரத்தில் மழை பெய்கிறது, இதெல்லாம் வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும் என்று பஞ்சாங்கங்கள் எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது. தங்கத்துடன் விலை திடீர்னு இறங்கினாலும் மாதத்தின் கடைசியில் திடீர்னு ஏறுமுகமாக மாறும் என்று காட்டுகிறது. காட்டார்கள் ஓடக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரசாங்கம் சொல்வதற்கு முன்பாக பஞ்சாங்கம் சொல்வதனால் இப்பொழுதே விழிப்புணர்வுடன் இருந்து வெள்ளம் வந்தால் பார்த்துக்கலான்னு நம்ம நினைக்காம மாற்று இடத்துக்கு ரெடியாக இருந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடலூரில் எதிர்பாராத மழை வெள்ள பாதிப்புக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான ஆனி திருமஞ்சனம் நடக்கக்கூடிய சமயத்தில் மழை வரலாம். அதாவது ஈஸ்வரனுக்கும் நடராஜருக்கும் அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் தெய்வத்தை குளிர வைக்கிறோம் என்று, அதுபோல் தெய்வத்தையே குளிர வைக்கிறோம் இல்லை, அதுபோல் உலகம் என்ன ஆகும்னா தெய்வம் குளிர்றதுனால் மக்கள்லாம் குளிரலாம் என்று வானம் பொத்தி ஊற்றக்கூடிய காலகட்டம் ஏற்படுகிறது. பொதுவாகவே மழை வரும், ஆனால் இந்த ஆனி மாதத்தில் அதிகமாக மழை வருவது என்று பஞ்சாங்கங்கள் காட்டுகிறது. சூரியன் பகை வீட்டில் வீரியம் குறைஞ்சி இருக்கிறதுனால் தொற்று நோய்கள் எல்லாம் பரவும், புது புது வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். அதே சமயம் மருத்துவத்துறையில் தடுப்பூசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு நோய்களும் கட்டுப்படுத்தப்படும் என்று காட்டுகிறது. அடுத்ததாக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல் 2031 வரைக்கும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் ஒரு விதமான பதற்றம், படபடப்பெல்லாம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். தலைவர்கள் உயிருக்கு ஆபத்துகள், அவர்களுடைய தவறான உத்தரவுகள், வரி விதிப்புகள் எல்லாம் முறியடிக்கப்படும். அதாவது ரொம்ப வரும், மக்கள்லாம் ஒரே புரட்சி லெவலுக்கு வருவாங்க. மருத்துவ கண்டுபிடிப்புகள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகாய மார்க்கத்திலும் விமான விபத்துகளும், வானவெளியில் பெரிய அளவுக்கு எதிர்பாராத விபத்துகள், குறிப்பாக பயணிகள் செல்லக்கூடிய விபத்துகள், விமானங்கள்லாம் அந்த விமானிகளுடைய சான்றிதழிலும் அந்த விமானிகள் உள்ளே பயணம் செய்யக்கூடிய அந்த விமானத்தில் ஊழியர்கள் விஷயத்திலெல்லாம் அரசாங்கங்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ஆனி மாதத்தில் இருக்கிறது. இது உலகம் முழுவதும் இது பெரிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது. எல்லாத்துலேயும் அதே போல் வானவெளியில் விமான பயணங்கள் தடையாவதற்கும் பாதிப்புகள் காட்டுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலேயும் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கையை சேதப்படுத்தாமல் இருக்கிறது, வனங்குலங்களுடைய இருப்பிடங்களை அழிக்காமல் இருக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது. இயற்கையை எந்த அளவுக்கெல்லாம் அழித்தோமோ ஆனி மாதத்தில் அந்த அளவுக்கெல்லாம் விலை உலகம் முழுவதும் கொடுக்க வேண்டியது வரும். அதில் இந்தியாவிலும் குறிப்பாக டெல்லி பகுதி, இமயமலை பகுதியெல்லாம் சுற்றி பெரிய சேதங்கள் ஏற்படுவதற்கும், மகாராஷ்டிராவில் பாம்பே பகுதியிலெல்லாம் அதீத கவனமாக இருக்க வேண்டிய நிர்மாணம். ஆனி மாதம் நடராஜ பெருமானுக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் போய் கும்பிடுங்க. சிவன் அருள் சீரான நன்மை தரும். இனி இந்த ஆனி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி என்ன பலன், என்ன தெய்வ வழிபாடுகள் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி ஏற்பட்டு நல்லது அதிகப்படுத்தி, சந்தோஷங்கள் அதிகப்படுத்தி, பிரச்சனைகளை குறைத்து வாழ்வதற்கு வழிவகையை ஏற்படுத்தும். எல்லோருக்கும் நன்றி. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.